நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். எல்லோரும் நான் பார்வதி கமருதீனை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்கிறீங்க. நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல. ஈவன் சாண்ட்ராக்கு நடந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் எனக்கு என்னென்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு ரியாலிட்டி ஷோவில் தான் பார்த்தீங்கன்னாக்கா பல பேரோட ஒரிஜினல் முகத்திரை வந்து கிழிஞ்சு வெளியே தெரியுங்க. நேற்று பிக் பாஸ் சீசன் 9 நைட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சண்டை நடந்துச்சு. இந்த சண்டை நடக்கும்பொழுதே பிக் பாஸ் அதை தடுத்து நிறுத்தியிருக்கணும். ஒருத்தவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்காங்க. அவங்க பயப்படுறாங்களோ இல்லை நடிக்கிறாங்களோ, அது அவங்க கேம் பண்ணுறாங்களோ, அதை பற்றி எதுவுமே கிடையாது. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறாங்க அப்படின்னா அதை பிக் பாஸே வந்து தடுத்துருக்கணும். ஏன்னா இதை பற்றின விஷயங்கள் வந்துட்டு அங்கே கூட இருக்கிறவங்களாம் ஏன் அதை வந்துட்டு பேசி தடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் கேட்டிருந்தாங்க. ஆனால் பிக் பாஸ் ஷோக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் ஷோக்குள்ளே இருந்த கண்டஸ்டண்ட்டே வந்து பேசுவாங்க. அதை நான் பின்னாடி போடுறேன். அவங்க வந்துட்டு பிக் பாஸ் வீட்டில் இது பேசுறதெல்லாம் இயற்கை, இதுதான் கேமு அப்படின்றப்பல புரிதலில் தான் விளையாடி இருக்காங்க. பாருவும் கமருதீனும் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்துலேருந்தே அதிக வாய் துடுக்கு இருக்கிறாங்க. தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறாங்க. அந்த ஷோவையே ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு நான் நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன். அதை எல்லாமே பிக் பாஸ் தடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் கட் பண்ணியாவது போட்டிருக்கலாம். அது எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணி அவங்களோட டிஆர்பியை ஏற்றுக்கிறாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் இருந்து கமருதீனையும் பார்வதியும் வெளியேற்ற மாட்டேன் அப்படின்னு தான் பிக் பாஸ் டீம் சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அவங்கள வெளியேற்றியே ஆகணும். அப்படி இல்லைன்னா வேற எந்த கோஸ்டாவது வச்சு நீங்கள் வந்துட்டு இப்போ நிகழ்ச்சியை நடத்திக்கிங்க அப்படின்ட்டு சண்டை போடுற அளவுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா பிரஜனோட ஒய்ஃபு, பிரஜன் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டு. இதெல்லாம் காரணமாக இருக்கக்கூட செய்யலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சாண்ட்ரா வந்து கீழே தள்ளினது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். இவங்க வந்துட்டு அவ்வளோ வீக்காக இருந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசனுக்கு வர்றதுன்றது அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் இதில் மட்டும் இல்லை, 8 சீசன்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை அடிதடி எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இதை விட இன்னும் வந்துட்டு கேவலமாக நடந்துக்கலனாலும் தீவிரமான சண்டைகள்லாம் நடந்துட்டு தான் வருது. அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து எதுக்கு இந்த ஷோக்குள்ளே வரணும், சொம்மானா எதுக்கு அடுத்தவங்களை பார்த்து பயப்படணும். அவங்க பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. நம்ம அவங்கள மாதிரி என்னால் பேசவும் முடியல. அப்படி இருக்கும் பொழுது கமருதீன் பார்த்தீங்கன்னா அவங்க கூடவே சாண்ட்ராவையும் வெளியே அனுப்பிட வேண்டியதானே. இப்போ அவங்க 3 பேர் வச்சு தான் நீங்கள் கேம் விளையாடுறீங்களா இல்லையா? அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நான் சொல்லி தெரியறதை விட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். எல்லோரும் நான் பார்வதி கமருதீனை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்கிறீங்க. நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல. ஈவன் சாண்ட்ராக்கு நடந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் எனக்கு என்னென்னா, இன்றைக்கி பார்வதி கமருதீன் இப்படி நடந்துக்கிறாங்க, கமருதீன் தப்பாக பேசுகிறாரு, பார்வதி வந்து பேடாக பேசுகிறாங்க, சாண்ட்ரா வந்து லைக் கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் விட்டாங்க அப்படின்னா இந்த வார்த்தைகளெல்லாம் இந்த வீட்டில் பேசக்கூடாதுன்ட்டு இந்த கண்டெஸ்டன்ஸ் எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் எல்லோரும் ரொம்ப லாங் பேக்கே ஸ்ட்ராங்காக நின்றுருந்தாங்கன்னா இன்றைக்கி பார்வதிக்கோ கமருதீனுக்கோ ஒரு தைரியம் வந்திருக்காது. ஒருத்தவங்களை இப்படி தள்ளி விட்டுட்டு சில்ல நம்ம இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்காது. ஆனால் இதெல்லாம் நார்மல் தான், இதெல்லாம் கேம் தான் அப்படின்னு நார்மலைஸ் பண்ணது எவிக்டான எக்ஸ் கண்டெஸ்டன்ஸும் இன்க்ளூடிங் நான் எக்ஸ் கண்டெஸ்டன்ஸும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ஒரு மாஸ்க் செகண்ட் டாஸ்க்லேருந்து கடைசி இப்போ விளையாடுற டாஸ்க் வரைக்கும் பிக் பாஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபன்னாக விளையாடுங்கன்ட்டு ஒரு பாட்டு போட்டு விளையாடுற டாஸ்க்கை கூட காலில் அடிபட்டுக்கிட்டு, ஒரு தொப்பி எடுக்கிற டாஸ்கில் மண்டையில் அடிபட்டு, காலில் அடிபட்டு, கையில் அடிபட்டு அவ்வளோ பிளட்ஸ் வந்து ஒருத்தவருக்குலாம் இங்கே ஹார்ட்கிட்ட இதை நெஞ்சுக்கிட்ட அடிபட்டு 2 வீக்ஸ் வரைக்கும் அவருக்கு அவ்வளோ பெயின் இருந்து, ஒருத்தவங்களுக்கு காலில் அடிபட்டு, ஒருத்தவங்களுக்கு நெக்குமே பெய்ந்துட்டு போயிட்டு, ஒருத்தவங்களுக்கு மண்டையில் அடிபட்டு மண்டையில் வீங்கி போய் இவ்வளோ அக்ரெஷன்ஸ். ஏன் இப்படி விளையாடுறீங்க, ஒருத்தவங்கள சேர்ந்து ஏன் 8 பேர் பிடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கொஷின் பண்ணால் இந்த கேம் இப்படி தான் விளையாடணும், உனக்கு விளையாடணும்னா விளையாடலைன்னா போ அப்படின்ட்டு நார்மலைஸ் பண்ணிவிட்டு, ஒருத்தவங்க அஃபென்சிவ் வேர்ட்ஸ் பேசினா நார்மலைஸ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி ஒரு 5 பேர் நின்று கொஷின் கேட்குறாங்களே கண்டெஸ்டன்ஸ் உள்ள விஷயத்த வந்து சின்னதாக இருக்கும் போதே அது ஸ்ட்ராங்காக நின்று இப்படி நீ பண்ணக்கூடாது, நீ எப்படி ஒருத்தவங்களை இப்படி கேள்வி கேட்ப, நீ எப்படி ஒருத்தவங்களை இப்படி அடிப்ப, அது கேமாக இருந்தாலும் கேமாக விளையாடணும். ஒரு ஃபன் கேமை கூட கேமாக விளையாட தெரியாத ஒரு கண்டெஸ்டன்ஸ். சீரியஸ்லி ஃபீல் வெரி சேட் ஃபார் சாண்ட்ரா. அண்ட் தென் ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் ஆப்போசிட்டில் ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பாக வராது. அதுக்கப்புறம்
உள்ளே இருக்கிறவங்களாம் இப்போ எடுத்த டிசிஷன்ஸ் ரொம்ப லாங் பேக்கே ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாங்களா, அது யார் சண்டை போட்டாலும், யார் யாரை தப்பாக பேசியிருந்தாலும், யார் யாரை அடிச்சிருந்தாலும், யார் யாரை ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணியிருந்தாலும் யாருமே யாரையுமே இனிஷியலாக பெருசாக கொஷின் ஸ்ட்ராங்காக கேட்டதும் இல்லை. கேம்னால் இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே கேட்டாலும் அப்படியே நான் அப்பயே ஏதாவது கேட்டால் கூட என்னையெல்லாம் ஒரு புலபூச்சி மாதிரி கூட என்னை இது பண்ண மாட்டாங்க. அப்படியே என்ன நீ வந்து ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங் கிடையாது, நீ எங்கள் கூடலாம் வந்து போட்டி போடுற அளவுக்குலாம் யூ ஆர் நாட் இன் ஆர் கேட்டகரி அப்படி தான் என்னை ட்ரீட் பண்ணிவிட்டு மண்டையில் வீங்கி போய்